தேவன் தாமே முன்னுரைத்திருந்தார். அவன் யோர்தான் நதியில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமுழுக்கு கொடுத்தான். நான் உங்களுக்கு நீரினால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆனால் என்னிலும் மிகப்பெரியவர் ஒருவர் வந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் திருமுழுக்கு கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அதை கொண்டு அவர் களத்தை நன்றாய் சுத்தம் பண்ணி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். பரிசுத்த ஆவி இயேசுவின் மேல் புறாவின் வடிவத்தில் வந்து இறங்கியது.